ரதியக்கா அடுப்படியில் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வைப்போம் வாங்க. அக்கா 150 பருப்பு எடுத்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸு பச்சை மிளகாய் ஒரு 4 பல் பூண்டு அதெல்லாம் போட்டாச்சு. 1 ஸ்பூனு மீடியம் சைஸ் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு. இப்போ நல்லா கிளறிட்டு தூக்கி அடுப்பில் வச்சிடுறோம். குக்கர் தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. விசில் போட்டாச்சு. 4 விசில். அவ்வளோதான். 4 விசில் வச்சாச்சு. வாட்ரு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போடும். இப்போ தாளிசத்துக்கு வடை செட்டில் 1 குழிக்கரண்டி ஆயில் விட்டாச்சு. 1/4 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ வெந்தயம்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு 4, கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். தாளிசத்தை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். இது இன்ஸ்டன்ட் சாம்பார்னு சொல்லலாம், சோம்பேறி சாம்பார்னு சொல்லலாம். 1 மினிட்டில் சீக்கிரமாக இந்த சாம்பார் ரெடி ஆயிரும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வாட்ரு எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்துக்கோங்க. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அக்கா போட்டதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து திடீர் சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார், சோம்பேறி சாம்பார்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப இன்னும் கொஞ்சமாக வாட்ரு மட்டும் ஆட் பண்ணி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அக்கா கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் கொஞ்சம் தண்டு இருந்துச்சு, அதான் போட்டுருது. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.